இந்த இடஒதுக்கீடு என்பதுதான் முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த ஒரு மைய நீரோட்டத்தை நோக்கி, இந்த கருத்தை நோக்கி இஸ்லாமிய அரசியல் வட்டாரங்கள் நகர்வதை போன்று தெரியல. அப்ப அதை ஒரு பொது நீரோட்டத்தை நம்ம கொண்டு வரும்போதுதான் அது பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறும். கடந்த காலத்துல அப்படி ஒரு வெற்றியை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அதுதான் நாங்க திரும்பி அதை வலியுறுத்தி சொல்றோம். அப்ப பலகீனமான நிலையில நாம ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையில இஸ்லாமிய சமுதாயம் அங்க தடுமாறக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுது. ஒரு கட்சி, அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யாரு ஜெயிக்கிறாங்களோ ஓட்டு சதவீதம் நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் 2% அதிகபட்சம் 5% தான் இருக்கும். எங்களை பொறுத்தவரையிலும் பிஜேபி என்பது ஒரு பாசிச சித்தாந்தத்தை உடையது. எப்படி அண்ணா ஹசாரேவை வச்சு ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி பிறகு அவங்க பிஜேபிக்கு ஆதரவாக அண்ணா ஹசாரேவை கொண்டு வந்தார்களோ அது போன்ற ஒரு காயை அவர்கள் நகர்த்துவதற்குண்டான சாத்தியக்கூறு இருக்கு. திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது. ஏன்னாக்கா சீமான் என்னைக்கு பெரியாரை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரோ இவர் பாசிசத்தினுடைய கள்ள குழந்தையாகத்தான் இருப்பார், பிஜேபியோட பி டீமா தான் இருப்பாரு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சிச்சு, தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பெரியாரையே அவர் தான் ஆதரிப்பாரு, அப்புறம் பெரியாரை எதிர்ப்பாரு, இஸ்லாமியர்கள் நான் தான் பாதுகாப்புன்னுவாரு, அப்புறம் இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டே போடுறது இல்லம்பாரு, இஸ்லாமியர்கள் நீங்க இஸ்லாமிய பேர்களை ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்பாரு, நீங்க இஸ்லாமியர்களாக இருந்தீங்கன்னு சொன்னாக்க நீங்க தமிழ் பேரை தான் நீங்க வைக்கணும்னு சொல்லுவாரு. இப்படியா ஒரு ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா என்கின்ற ஒரு நிலைமை அவருக்கே புரியாத சூழல் தான் ஏற்பட்டிருக்கின்ற. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் சீமான் நம்ப தகுந்த சக்தி அல்ல அப்படின்ற ஒரு முடிவு உறுதியா சொல்லலாம். முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த தமிழக மக்களுக்குமே அவர் நம்பிக்கைக்குரியவர் அல்ல அப்படிங்கிறத திட்டவட்டமாக நாம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய அரசியல் பயணம் இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வாழ்த்துக்கள். சமீபத்தில் உங்களுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. அதில் நீங்கள் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு 7% இடஒதுக்கீடு, அதை ஒட்டி இந்த கணக்கெடுப்புகள் நடத்தப்படுவது தொடர்பாகவும். இப்போ ஏன் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, இதற்கு முன்னர் ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, தமிழ்நாட்டில் திமுக மாறி மாறி ஆட்சியில் இருந்தாங்க. அந்த சமயங்களை விட பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர், இஸ்லாமியர் அவர்களுடைய அந்த தேவை அப்படின்றது 2 கட்சிகளுக்குமே, அவர்களுடைய ஆதரவு அப்படின்றது அதிமுகவும் சரி திமுகவும் சரி 2 கட்சிகளுக்குமே அதிகரித்திருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இப்படி மாறி இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலை தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் சரியாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அவர்களோடு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்குமான பல கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவங்க உணர்ந்து அதை செயல்பட தவறிவிட்டதாக நீங்க கருதுறீங்களா? ஆமா, அதை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னாக்கா சமுதாயத்தினுடைய கோரிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோரிக்கையை பிரதிபலிக்காத எந்த ஒரு அரசியல் இயக்கமும் வளர்ச்சி அடைய முடியாது. இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது சமுதாய இயக்கமாக இருந்தாலும் கூட 3.5% இடஒதுக்கீடை பெற்று தருவதற்காக நாங்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கடந்த காலங்களில் நடத்தியதனுடைய விளைவு தான் திமுக அரசால் கலைஞர் அவர்களால் 3.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நீண்ட காலமாக அது 7% கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சமுதாயத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை வலியுறுத்தி தான் நம்ம பல்வேறு மாநாடுகளை நடத்துகிறோம். திருச்சியில் நடைபெற்றது அந்த மாவட்ட மாநாடு. அதுபோல் தொடர்ச்சியாக 18 மாநாடுகள் தமிழகம் முழுவதும் இப்போ நடைபெற்று கொண்டே இருக்குது. அதில் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் அதைத்தான் வச்சுக்கிட்டு வரோம். அப்போ கல்வி, வேலை வாய்ப்பு இதில் முஸ்லீம்கள் எஸ்சி எஸ்டி மக்களை விட பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதா ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கை. அப்போ 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்ங்கிறது அவருடைய பரிந்துரையாக இருக்குது. இந்த அறிக்கைகள்லாம் பல ஆண்டுகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் தமிழகத்துல முஸ்லிம்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப 7% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். அதுல அரசுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குன்னு சொன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை வெளிப்படையாக எடுத்து முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ற அடிப்படையில் 5% ஓகே, நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இந்த இடஒதுக்கீடு என்பதுதான் முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த ஒரு மைய நீரோட்டத்தை நோக்கி, இந்த கருத்தை நோக்கி இஸ்லாமிய அரசியல்
வட்டாரங்கள் நகர்வதை போன்று தெரியல. அவங்க வந்து எந்த இடத்துல ஓட்டு நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒன்றை நோக்கி நகர்கின்ற காரணத்தினால இந்த ஒரு கோரிக்கை என்பது நீர்த்து போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இதை நாங்கள் என்ன செய்யறோம், மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் அதை ஒரு கருத்துருவாக்கத்தை நாங்கள் வேகமாக கொண்டு வந்துக்கிட்டோம். சரி, அப்போ இயக்கமாக செயல்படக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் கட்சியாக செயல்படக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இடைவெளி தான் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உண்மையான உரிமைகள் பறிபோவதற்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அது ஒரே கருத்தை நோக்கி போயிட்டா பிரச்சனை இல்லை. அரசியலிலும் முஸ்லிம்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படிங்கிறது தான் இயக்கமாக இருக்கக்கூடிய எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நாங்க வந்து ஒரு மார்க்கம் சார்ந்த இஸ்லாமிய மதம் சார்ந்த கொள்கைகள், கோட்பாடுகள் அது தொடர்பாக நாங்கள் பேசினாலும் கூட எங்களுடைய அவாவும் விருப்பமும் என்னவாக இருக்குன்னு சொன்னா, அரசியலிலே முஸ்லிம்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் வேண்டும். ஆனால் அந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் சமுதாயத்துக்கு தேவையான இந்த கோரிக்கையை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அப்ப 5% இடஒதுக்கீடு குறைந்தபட்சம் கொடுக்கலாம், அல்லது 7% கோரிக்கை வைக்கப்படுது. திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தெளிவா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 7% இடஒதுக்கீடை வந்து நாங்க தருவோம்னு சொன்னாங்க. இந்த 3 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப இது தொடர்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களை, பொதுக்கூட்டங்களை, மாநாடுகளை நடத்தி இஸ்லாமிய இயக்கங்கள் அதை வந்து மக்கள் மன்றத்துல கொண்டு போயிருக்கிறாங்களா அப்படின்னு அது கேள்விக்குறியா இருக்கு. அப்ப அதை வந்து ஒரு பொது நீரோட்டத்தில் நம்ம கொண்டு வரும்போதுதான் அது பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாறும். கடந்த காலத்துல அப்படி ஒரு வெற்றியை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அதுதான் நாங்க திரும்பி அதை வலியுறுத்தி சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இயக்க அரசியல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இயக்க அரசியல் தான் வந்து தேர்தல் அரசியல் கட்சிகளை வழிநடத்தக்கூடிய, இல்லைன்னா அவங்களுடைய அஜெண்டாவை செட் பண்ணக்கூடிய ஒரு இயக்கங்கள் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ இந்த பாரம்பரியம் வந்து இஸ்லாமிய அமைப்புகளிடமிருந்து அறுபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இங்க செயல்படக்கூடிய இஸ்லாமிய அரசியல் கட்சிகளை இயக்க அரசியல் நடத்தக்கூடிய உங்களை போன்றவர்கள் வழி நடத்த, இல்லைன்னா அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த இடைவெளி, இல்லைன்னா உங்களுடைய செயல்பாடினுடைய தவறு, இல்லைன்னா அவர்கள் உங்களை காது கொடுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பலமின்மை, எது இந்த விஷயத்த ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல விடுபட்டு போயிருக்குன்னு, எது இதற்கு காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்துல வந்து நாங்க முடிவு எடுத்திருக்கிறோம். பொதுவாக கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் அப்படிங்கிறது இயக்க ரீதியாக, அரசியல் ரீதியாக எல்லா மட்டங்களும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதை எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் ஒரு அறிவிப்பை 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்க வந்து எங்களுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகை வாயிலாக நாங்க தெரிவிச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய அமைப்புகள் சமுதாயத்தினுடைய ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி ஓரணியில நிற்கும் என்று சொன்னால், ஒரு பக்கம் திமுக, அதிமுக இப்படி வந்து சிதறி பல அணியிலும் நிற்பதை விட்டுவிட்டு ஓர் அணியில திரண்டு சமுதாய கோரிக்கை முன்வைத்து 7% யார் இடஒதுக்கீடு தருவீர்களோ அவர்களுக்குத்தான் எங்களுடைய வாக்கு என்கின்ற இந்த ஒற்றை கோரிக்கையில அனைத்து இஸ்லாமிய கட்சிகளும் அல்லது பிரதான இஸ்லாமிய கட்சிகள் ஒன்றிணையும் என்று சொன்னால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதுக்குண்டான ஆதரவை, சமுதாய மக்களே அதுக்குண்டான ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். நாங்களும் அதுக்குண்டான ஆதரவை தார்மீக ரீதியாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அப்படிங்கிறத நாங்க பல ஆண்டுகளாக அது பொதுவெளியில நாங்க வச்சுதான் இருக்கிறோம். நாங்க எங்களுடைய வாசல் கதவை திறந்திருக்கிறோம். இருக்கிற அரசியல் இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் அதை தாராளமாக அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா அவங்க சீட்டு தன்னுடைய கட்சியினுடைய ஆதாயம் என்று வரும்போது அங்க சிக்கல் ஏற்படுது. ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த அரசியல் கட்சி பிழைத்திருப்பதற்கும் கூட ஒரு சரியான பிரதிநிதித்துவம், நீங்க சீட்டுன்னு சொல்றீங்க, அதை நான் பிரதிநிதித்துவம்னு சொல்றேன். அதன் அடிப்படையில் அவங்க வந்து பேரம் பேசுவது, அதை கேட்டு வாங்குவதுன்றது ஒரு அரசியல் கட்சியினுடைய வழக்கமான செயல்பாடு தானே. அதை அப்படியாக குறுக்கி பார்க்கணும். இல்ல, வரவேற்கலாம். அது அதிகமா வாங்கிட்டா நமக்கு சந்தோஷம் தானே. ஒரு 5 சீட்டு வாங்கினாங்க, இப்ப 10 சீட்டு வாங்கினாங்க. நீங்க பிரிந்திருக்கும் போது அவங்களால எப்படி அதிகமா வாங்க முடியும்? இல்ல, அவங்கதான் இந்த கோரிக்கையில உள்ளக்க வரணும்ல. 2 அரசியல் கட்சிகள் இந்த பக்கம் ஒருத்தங்க, அந்த பக்கம் ஒருத்தங்க இருக்கும் போது அது பலமா பலகீனமா நீங்க சொல்லுங்க. நிச்சயமா பலகீனம். அப்ப பலகீனமான நிலையில நாம வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையில இஸ்லாமிய சமுதாயம் அங்க வந்து தடுமாறக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுது. ஒரு கட்சி, அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யாரு ஜெயிக்கிறாங்களோ ஓட்டு சதவீதம் நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் 2% இருந்து அதிகபட்சம் 5% தான் இருக்கும். அப்ப இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய ஓட்டு சிந்தாமலும் சிதறாமலும் ஒரு கட்சிக்கு செல்லும் என்று சொன்னால், அது திமுகவாக இருந்தால் உதாரணத்துக்கு அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழக அரசியலுடைய கல சூழல் மாறி இருக்கின்றது என்று சொன்னால், இதை அழகான முறையில பயன்படுத்தி கொண்டு கேரளாலாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கண்ணியமான எண்ணிக்கையை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறாங்களா இல்லையா? சீட்டுன்றதை நம்மளும் விட்டுறோம். பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான எண்ணிக்கையை வாங்குறாங்க. இன்னைக்கு அந்த நிலையில அவங்க அதிகமா தானே இருக்கிறாங்க.
மக்கள் எண்ணிக்கை தொகையினுடைய இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட ஒரு 5 சீட்டுகளோ அல்லது ஒரு 6 சீட்டுகளோ இந்த மாதிரி தங்களுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ற வகையில வாங்கி ஒரு அரசியலை கொண்டு போகுவது தானே நம்முடைய சட்டமன்றத்துல குரலை வந்து ஒலிப்பதற்கு பயனுள்ளதா இருக்கும். குறைஞ்சிக்கிட்டு வர மாதிரி தான் தெரியுது நம்முடைய பார்வையில. இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகம், அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய திட்டங்கள்ல ஒன்றாக இருப்பதாக கூறப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் இஸ்லாமிய அமைப்புகளோடு இஸ்லாமிய அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைப்பது தொடர்பான ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபட்டிருப்பதாகவும் அவங்க சொல்றாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் இந்த கட்சி வந்து முதல் கட்சியாக விஜயினுடைய கட்சியில இன்னைக்கு கூட்டணி அமைப்பதை அவங்க உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக ஒரு அரசியல் இயக்கம் வந்து காலூன்ற வேண்டும் என்று சொன்னால் அவங்க தங்களுடைய வாசலை வந்து திறந்து வைத்தால் தான் அவங்களால வந்து காலூன்ற முடியும். பாமக எடுத்துக்கங்க, ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுடைய கட்சியில வந்து முஸ்லீம்கள் தான் அதிகமாக பங்களிப்பு செய்தார்கள். பழனி பாபா உட்பட அந்த கட்சியை வளர்த்ததில் அவருக்கெல்லாம் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு. கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரி, இப்போ சீமானாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்துல இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளையும் பெற்றால்தான் அவங்களால வந்து ஒரு அரசியலமைப்பை கட்டமைக்க முடியும். அந்த ஒரு வியூகத்துல தாவேகா வந்து என்ன செய்யலாம்னாக்கா ஒரு இஸ்லாமியர்களும் அரவணைக்கிறதுக்குண்டான வேலைகளை வந்து செய்யலாம். ஆனால் இதற்கு பின்னணியில என்ன இருக்குங்கிறத முஸ்லீம்கள் வந்து உன்னிப்பாக கவனித்து வராங்க. முஸ்லீம் லீக்ன்றது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பல கூறுகளாக பிரிஞ்சிருக்கு. அது எந்த பிரிவு வந்து போகுதுங்கிறது நமக்கு அதிகாரப்பூர்வமா ஒன்னும் தெரிய வரல. அப்ப வந்து இந்த சூழல்ல இப்ப நமக்கு தெரியாம போகின்ற காலப்போக்கில் தான் அதை நாம வந்து தெளிவாக வந்து முஸ்தபா என்பவருடைய தலைமையில் முஸ்தபாங்கிறது அதுல ஒரு பார்ட்டியா தான் இருப்பாரே ஒழிய பிரதான முஸ்லீம் லீக் போன மாதிரி நமக்கு தெரியல. அவங்க இல்லாம அதுல இருந்து பல கட்சிகள் லீக் ஆயிருக்காங்க. அதுல ஒரு பிரிவு தான் போயிருக்காங்க. இதை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் தாவேக்காக்கு போயிரும், அதனால வந்து திமுக கூட்டணி வந்து பலமாயிரும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. காலங்கள் போகும்போது அதுக்குண்டான பார்வை நமக்கு தெளிவாகும். இப்போ விஜய் கட்சி தொடங்கி ரொம்ப காலமாகல, அவரும் வந்து இந்த தேர்தல்களை இன்னும் நேரடியாக சந்திக்கல. பட் இருந்தாலும் அவருடைய நடவடிக்கையை வைத்து பார்க்கும்பொழுது ஒரு இயக்க அரசியல் இருக்கக்கூடிய உங்களுடைய முடிவு என்னவாக இருக்குது? ஏன்னா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, எனக்கு வந்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார், இந்த மாதிரியான பல விஷயங்களை அவர் சொல்றாரு. அதை வைத்து பார்க்கும் பொழுது அவர் இன்னொரு திராவிட கட்சி அப்படின்ற மாதிரி தொடக்கத்துல எல்லாருமே சொன்னாங்க. பட் சமீப கால அவருடைய நடவடிக்கை அப்படின்றது எதை உணர்த்துகிறது? அதாவது பாஜகவுடைய ஒரு யுக்தி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க இந்திய அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வந்து பண்றாங்க. அதுல என்னன்னு சொன்னா, ஆளுகின்ற ஒரு அரசுக்கு வந்து என்ன ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்குமோ அந்த ஐடியாலஜியை வந்து உடைக்கிறதுக்குண்டான வேலையை அவங்க செய்வாங்க. இப்ப தமிழகத்துல பொறுத்தவரை திராவிட கட்சிகள், அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இந்த திமுகவுடைய அந்த ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொன்னா, கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பல பரிணாமங்களை அவர்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. எப்படி வந்து அண்ணா ஹசாரேவை வச்சு ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி பிறகு அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாக அண்ணா ஹசாரேவை கொண்டு வந்தார்களோ அது போன்ற ஒரு காயை அவர்கள் நகர்த்துவதற்குண்டான சாத்தியக்கூறு இருக்கு. திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது சந்தேகத்தை நமக்கு வந்து ஏற்படுத்துது. ஏன்னாக்கா எங்களை பொறுத்தவரையிலும் பிஜேபி என்பது ஒரு பாசிச சித்தாந்தத்தை உடையது. அதை வந்து சித்தாந்த ரீதியாக இன்றைக்கு தமிழகத்துல எதிர்கொள்ளக்கூடிய நிலையில திராவிட இயக்கங்கள் தான் இருக்குது. அப்ப திராவிட இயக்கத்தையும் எதிர்ப்பேன், பாசிச பாஜகவையும் எதிர்ப்பேன் அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு நிலையத்தான் நம்ம அங்க வந்து பார்க்க முடியுது. கொள்கை ரீதியாக அது வந்து ஒரு இதுக்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மன்றத்துல இருக்குது. அது காலம்தான் அதுக்குண்டான முடிவை வந்து சொல்லும். தாவேக்காவும் அப்படியாக பாஜகவால் இயக்கப்படலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இனிதான் எதிர்காலத்தில் சீமானுடைய விஷயம் வந்து தெளிவாகுது நமக்கு. இப்ப சீமான் அப்படின்ற விஷயத்துல நீங்க தெளிவாயிட்டீங்க. சீமானை இயக்கக்கூடியது வந்து பாஜக, சீமானுடைய நடவடிக்கை கடைசியில கொண்டு போய் பாஜகவில் தான் முடியும் அப்படின்றத நீங்க தெளிவா இருக்கீங்களா? அதாவதுங்க, இந்த மத ரீதியான வெறுப்புணர்வை வளர்ப்பது, இன ரீதியான வெறுப்புணர்வை வளர்ப்பது ரெண்டுமே ஏறக்குறைய ஒரு சித்தாந்தம் மாதிரி தான். மதத்தை முன்னிறுத்தி ஒரு எதிர்ப்பு அரசியலை கையாள்வது, பிளவுவாத அரசியலை கொண்டு வருவது, இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் பிரிப்பது, இது எப்படி வந்து ஒரு பாசிசமோ அது போல மொழி ரீதியாக இன ரீதியாக தமிழர்களை வந்து கூறு போடுவது, ஒரு இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பை வந்து உடைப்பது, இதுவும் ஏறக்குறைய வந்து ஒரு எதிர்ப்புணர்வு அரசியலை, பிளவுவாத அரசியலை தான் சீமானும் முன்வைக்கின்ற காரணத்தினால் அது ஒரு சந்தேக ஒரு ரேகைகள் இருந்தது. ஆனால் என்றைக்கு அவர் பெரியார் எதிர்ப்பு என்கின்ற ஒன்றை கையில எடுக்கிறாரோ, அந்த பெரியார் எதிர்ப்புங்கிறது மட்டும்தான் இந்த பாஜகவுடைய முக்கியமான அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பெரியாரிய சித்தாந்தம்ங்கிறது வந்து பாஜக கால் ஊன்றுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிற காரணத்தினால
சீமான் என்னைக்கு வந்து பெரியாரை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாரோ இவர் பாசிசத்தினுடைய கள்ள குழந்தையாகத்தான் இருப்பார், பிஜேபியோட பி டீமா தான் இருப்பார் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சிச்சு, தெள்ள தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. விஜயோடைய நிலைமை என்னங்கிறத போக போகத்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா அவருடைய முதல் உரையிலேயே அவர் பாசிசமா பாயாசமா என்று பாசிசத்தையும் திமுகவை வந்து பாயாசமா என்கின்ற ஒரு தட்டுல வச்சு அவர் பேசின பேச்சு, அதுவும் ஒரு இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில அல்லது வந்து பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் சிறிது நாட்கள் சிறிது காலங்கள் பொறுத்து பார்க்கும்போது விஜயோடைய அரசியல் பயணம் வந்து நமக்கு இன்னும் தெளிவாக தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், இப்போ பாசிசத்திற்கு ஆதரவாக சீமானுடைய நகர்வு இருக்கு, அதன் அடிப்படையில் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குது, அதன் அடிப்படையில் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்டை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எப்படி கொள்கை ரீதியாக அணுகுகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜகவை மறந்துட்டு நீங்க இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது சீமானை எப்படி நீங்க கணிக்கிறீங்க? அவர் யார்? இஸ்லாம் அந்த கொள்கை ரீதியாக விளங்காத இளைஞர்களை வந்து அந்த மொழி ரீதியான விஷயங்களை சொல்லி பொதுவாகவே ஒரு இளைஞர்கள் வந்து தெளிவில்லாத நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் அவருடைய பேச்சுக்கள் அமையும் என்று இஸ்லாமியர்களை தமிழர்களாக அவர் பார்க்கிறாரா? முதல்ல அந்த கேள்வி இருக்கு. இஸ்லாமியர்களை தமிழராகத்தான் பார்க்கல. அவரை பொறுத்த வரைக்கும் சீமானனுடைய கட்சி அவருடைய கொள்கை. ஆமா, அது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவரை பொறுத்தவரையில நீங்க இதுதான் கொள்கை இதுதான் கோட்பாடு எல்லாம் நீங்க வரையறுத்து சீமானுக்கு வந்து கொடுக்க முடியாது. பெரியாரையே அவர் தான் ஆதரிப்பாரு, அப்புறம் பெரியாரை வந்து எதிர்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களுக்கும் ஒவ்வொன்றா வந்து சொல்லிக்கிட்டு வரக்கூடிய மாறுபட்ட ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கிற காரணத்தினால ஒரு கட்டத்துல வந்து தமிழர்களுக்கு இஸ்லாமியர்கள் நான் தான் பாதுகாப்புன்னுவாரு. அப்புறம் இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டே போடுறது இல்லைம்பாரு. இஸ்லாமியர்கள் வந்து நீங்க இஸ்லாமிய பேர்களை ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்பாரு. நீங்க இஸ்லாமியர்களாக இருந்தீங்கன்னு சொன்னாக்க நீங்க தமிழ் பேரை தான் நீங்க வந்து வைக்கணும்னு சொல்லுவாரு. இப்படியா வந்து அவர் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா என்கின்ற ஒரு நிலைமை அவருக்கே புரியாத சூழல் தான் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் விளங்காத இளைஞர்கள் வேணா கொஞ்சம் ஆரம்ப கட்டத்துல வந்து கொஞ்சம் சருகி இருக்கலாமே ஒழிய இப்போ ஓரளவுக்கு தெளிவடைஞ்ச நிலை வந்திருக்கிற காரணத்தினால சொந்த கட்சிக்காரர்களே சீமானுடைய அந்த அரசியல் பயணத்திலிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப காலம் சீமானால தமிழகத்துல தாக்கு பிடிக்க முடியாது. அவர் மறைத்து வைத்திருக்கக்கூடிய கொண்டை வந்து இப்ப வெளிப்பட்டு விட்ட காரணத்தினால் அவர் கண்டிப்பாக அடையாளம் காணப்பட்டு விட்டார் அப்படிங்கறத எங்களுடைய பார்வையா இருக்கு. இப்ப இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் சீமான் நம்ப தகுந்த சக்தி அல்ல அப்படின்ற ஒரு முடிவு உறுதியா சொல்லலாம். சீமான் வந்து ஒரு நம்பகத்தகுந்த ஒரு அரசியல்வாதி அல்ல. முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த தமிழக மக்களுக்குமே அவர் நம்பிக்கைக்குரியவர் அல்ல அப்படிங்கிறத திட்டவட்டமாக நாம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய அரசியல் பயணம் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க, இன்னைக்கு பாசிசத்தை எதிர்ப்பதற்கு ஒரு கருவியாக நாம் பயன்படுத்துவது பெரியார். சோ பெரியாரை இஸ்லாமியர்கள் எப்படி பார்க்க வேண்டும்? நீங்க பெரியாருடைய கொள்கையில வந்துங்க சித்தாந்த ரீதியாக இஸ்லாமியர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பக்கூடியவர், அவர் கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவர். இந்த சித்தாந்தத்துல கருத்து ரீதியாக முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அனைவரும் சமம் என்கின்ற இந்த கொள்கையில வந்து நாம வந்து உடன்பட்ட ஒரு பார்வை இருக்குல்ல. இஸ்லாமும் வந்து அனைவரையும் என்ன செய்து ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் தான், எல்லாருமே சகோதரர்கள் தான் என்ற சமத்துவத்தை இஸ்லாம் ரொம்ப தீவிரமாக உலகத்துக்கு முன்வைக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது தான் கணியன் பூங்குன்றனார் வந்து தமிழகத்துல சொன்னது. ஏதோ தமிழர்களுடைய மரபும் அதுதான். அதையத்தான் பெரியாரும் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஜாதி மதம் இல்லாத ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக வேண்டும், ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு கட்டமைப்பு உருவாக வேண்டுங்கிறது தான் அவருடைய ஒட்டுமொத்த பிரச்சாரத்தினுடைய அடிநாதமாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்துல இஸ்லாமியர்களாகிய நாங்கள் வந்து உடன்பட்டு நிற்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல பெரியார் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான சக்தி. அவரை வந்து நாம் பற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. பாசிச அபாயத்தை தடுப்பதற்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறீங்க. அது தமிழக மண்ணு ரத்தத்தோட ஊறிய ஒரு விஷயம். அதெல்லாம் நீங்க வந்து இவ்வளவு காலம் ஆகியும் வட இந்தியாவையே பாஜக கபலீகரம் செய்த போது கூட தமிழகம் தனித்து நிற்குதுன்னு சொன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய, இதுக்காக கவலைப்பட வேண்டிய சூழலே இல்லை. தமிழக மண்ணோடு ரத்தத்தோடு ஊறியது வந்து மதவாத எதிர்ப்பு, இனவாத எதிர்ப்பு, இதையெல்லாம் கடந்து தமிழக மக்கள் மொத்த இந்தியாவிலேயே தனித்து நிற்கக்கூடிய ஒரு மாண்பும் நல்ல கல்வியில தேர்ந்தவர்களாகவும் இருக்கிற காரணத்தினால இங்க வந்து என்ன செய்ய முடியாது, அது போன்ற சித்தாந்தத்தை கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமான விதைகள் விதைக்கப்பட்டிருக்குங்கிறத நாங்க உறுதியா நம்புறோம். சரி, அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்துல இன்னைக்கு மத ரீதியான ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு பாஜக பல இடங்கள்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியா தான் திருப்பரங்குன்றம் இஷ்யூவை இப்ப அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கையாளக்கூடிய விதம் தொடர்பாக சில விமர்சனங்களும் வைக்கப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த இஷ்யூவை தமிழ்நாடு அரசு எப்படியாக அணுகியிருக்க வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு? அதுல என்னென்ன சக்திகள்லாம் செயல்படுறாங்க?
திருப்பரங்குன்றம் விஷயத்துல வந்து ஆரம்பத்துல உள்ளூர் அந்த மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக கையாளலைங்கிறது தான் எங்களுடைய பார்வையும் பொதுமக்களுடைய பார்வையும் அதுவாகத்தான் இருக்கு. ஏன்னு சொன்னா காலம் காலமாக அங்க தர்கா வழிபாட்டுக்காக பலியிடக்கூடிய ஒரு வளமை வந்து இருக்குது. அது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த வளமையை தடுத்து நிறுத்தப்படுது திடீரென்று எந்த விதமான கோர்ட் உத்தரவும் இல்லாமல் சட்ட விதிகளை மீறித்தான் அந்த உத்தரவு வந்து இடப்படுகின்றது. இது வந்து அங்க இஷ்யூ ஆகுது. அப்ப தடையை மீறி நாங்க பலியிட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு முஸ்லீம் குரூப் வந்து போறாங்கன்னு சொன்னா அதை வைத்து கொண்டு ஒரு போலரைஸ் பண்ணக்கூடிய மக்களை திரட்டக்கூடிய வேலையை பாஜக வந்து அங்க முன்னெடுக்கிறாங்க. அப்ப அடிப்படை காரணமாக எது அமைகிறது அப்படின்னு சொன்னா பலி பிராணிகளை வந்து கொண்டு போவதற்கு தடை விதித்த ஒரு செயல் முக்கியமான ஒரு காரணியாக வந்து இருக்குது. இந்த விஷயத்துல தமிழக அரசு வந்து கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்து தவிர்த்திருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்து தமிழக அரசினுடைய அந்த மூவ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு திருப்திகரமாகத்தான் இருந்திருக்கு. கோர்ட்ல வந்து அவர்கள் வந்து இந்த கேஸ் வரக்கூடிய நேரத்துல இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் உறுதியாக தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. ஏன்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து 144 தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ போதிய அளவுக்கு தமிழக அரசு தன்னுடைய வாதங்களை உங்க கோர்ட்டுக்கு எடுத்து வைக்கலையோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து எழுகின்றது. பிறகு கூட்டாக எல்லா கட்சிகளையும் சேர்ந்து ஒருமித்த ஒரு அறிக்கை வந்து தமிழக முதல்வருடைய தலைமையில வெளிவந்திருந்தது. இதுக்கப்புறம் போகக்கூடிய நிகழ்வுகள் சீராக போனாலும் கூட ஆரம்ப கட்டத்தில் அந்த சிக்கல் இருந்ததுங்கிறது தான் நம்முடைய பார்வையா இருக்கு. அதிமுகவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படியாக பார்க்க வேண்டும் நீங்க கருதுறீங்க? ஏன்னா தொடக்கத்துல பாஜகவோட கூட்டணி வைத்தது, கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டு நாங்க இனிமேல் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அதற்கு பிறகும் கூட இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவது போல சில விஷயங்களை சில கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதிமுகவினுடைய இப்போதைய தலைமை அப்படின்றது அதன் அடிப்படையில் அந்த அதிமுகவை இஸ்லாமியர்கள் எப்படியாக அணுக வேண்டும் நினைக்கிறேன். அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறதே ஒரு நெருக்கடியில உண்டானது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். சித்தாந்த ரீதியாக மறைந்த அம்மையார் முதல ஜெயலலிதா அவர்கள் வந்து இனி எக்காலத்திலும் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சென்னை சீரணி அரங்கத்துல அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அவங்க வரலாற்று பிழையை செய்துவிட்டேன் என்று அவங்க அறிவிப்பு செய்தார்கள். அப்போ வந்து நாங்க ஜெயலலிதாவுடைய ஆன்மாவை தான் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணி வைத்ததுக்கான காரணம் அவங்க கொடுத்த கடும் அழுத்தத்தினாலதான் வச்சாங்கன்றது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம். என்றாலும் கூட இப்ப அவங்க பிஜேபியோடைய கூட்டணியை விட்டு வெளியே வந்தது சித்தாந்த ரீதியாக அவங்க வரல. அண்ணாமலைக்கும் அவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளாகத்தான் அவங்க வந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இதை உறுதியாக தெளிவுபடுத்தக்கூடிய சூழல் வந்து இன்னும் வராத காரணத்தினால இஸ்லாமியர்களுடைய ஏகோபித்த ஒரு நம்பகத்தன்மை இன்னும் அதிமுக பெறவில்லைங்கிறது தான் எங்களுடைய பார்வையாக வந்து இருக்குது. எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. அது அந்த கட்சியுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் அதை இன்னும் ஏற்கவில்லை அப்படிங்கிறது எங்களுடைய பார்வையாக இருக்கு. அப்ப நான் தொடக்கத்திலே கேட்ட கேள்விதான். இப்போ எஸ்டிபிஐ கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்குது, இஸ்லாமிய அமைப்பு சார்ந்து இயக்கமாக இயங்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு வேறாக இருக்குது அப்படின்றது. இப்போ உங்களுடைய அந்த நடவடிக்கை நீங்க கொடுக்குற ஒரு அழுத்தம் அப்படின்றது எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளுக்கும் உள்ளும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில நீங்க செயல்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது நீங்க உணர்றீங்களா இல்லையா? நாங்க அதுதான் சொல்றோம். நாங்க திறந்த மனசோடு எங்களுக்கு வந்து சீட்டு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதையும் தாண்டி நாங்கள் வந்து ஒரு களத்தில் வந்து மக்களை வந்து திரட்டக்கூடிய ஒரு மாநாடுன்னு கூட்டினா லட்சக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பை எங்களுடைய ஜமாத் வைத்திருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யறோம் அப்படின்னா என்ன செய்யறோம்னாக்கா நீங்க பயன்படுத்தலாமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பை இஸ்லாமிய இயக்கங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் ஓரணியில திரளுவது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. பிரிந்து பல அணிகளாக போகும்போது முடிவெடுக்கிறதுல சிக்கல் வரும். ஓர் அணியில நின்று சமுதாயத்தினுடைய கோரிக்கையை முன்னெடுத்து பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் என்று சொன்னால் எங்களை அவர்கள் அழைக்க வேண்டியதே இல்லை. நாங்களாக முன்வந்து என்ன செய்வோம், ஆதரவை தருவதற்கு சமுதாய நலனை கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு ஆதரவு தெரிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் தெல்ல தெளிவாக ஏற்கனவே எழுதியிருக்கோம். இந்த பேட்டியின் மூலமாக நாங்கள் சொல்றோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.